கேள்விப்பட்ட வரைக்கும் பராசக்தியும் ஜனநாயகனும் எப்படி வந்திருக்கு? பராசக்தியை பொறுத்த வரைக்கும் அது தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு படமாக பேசப்படக்கூடிய படமாக இருக்கும். ஓகே. அவங்க அந்த அந்த கதையை அந்த சம்பவத்தை கதைன்னு சொல்ல முடியாது. அந்த சம்பவத்தை இவங்க சரியாக எமோஷனலாக பண்ணியிருந்தாங்கன்னா படம் சூப்பர் டூப்பர் ஹிட் படம். ஏன்னா கிளைமேக்ஸ் காட்சி வந்து அவங்க கிளைமேக்ஸ் அப்படி தான் பண்ணி ஒரிஜினலாக இருக்க நடந்த சம்பவத்தினுடைய இது வந்து அப்படி தான். என்ன பண்ணுவார்னா தூக்கு மாத்திரையை சாப்பிட்டுக்கிட்டு உடம்புல தீ வச்சுக்கிறாரு, தமிழ் வாழுன்னு கத்திட்டு அந்த படம் அந்த அந்த காட்சியை கிளைமேக்ஸ் காட்சியாக வச்சுருந்தாங்கன்னா தியேட்டரில் வந்து பெரிய ஒரு வைப் வரும். ஓகே. ஏன்னா லைவாக நடந்த ஒரு மாணவர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டு இந்திய எதிர்ப்புக்காக தன் உயிரை தியாகம் பண்ணார். அப்போ சொன்ன வாசகங்கள் அதெல்லாம் வந்து ஒன்றும் சென்சார் ஆகலை. சென்சாரில் என்னென்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அந்த படத்தை. அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான ஒரு படம். அந்த படம் வரப்போ எப்படி அமரனுக்கு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் சிவகார்த்திகேயன் கிடைச்சோ அதே மாதிரி இந்த படத்துக்கு கிடைக்கும். அது எந்த அளவுக்கு அவங்க எமோஷனலாக பண்ணியிருக்காங்க, எமோஷனலாக கன்வே பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜனநாயகனை பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் படம். இந்த 3 மணி நேரம் படம் அப்படிங்கிறதே பொதுவாகவே ஒரு சின்ன ஒரு லேக் விழுகும். அது பாவந்த் கேசரி படம், அதுக்கு பிறகு இவங்களோட அரசியல் சேர்க்கறதுக்கு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ஜனநாயகனுக்கு. ஏன்னா கடைசி படம் அரசியல் பேசியிருப்பார். விஜய் பிடித்தவர்கள், விஜய் பிடிக்காதவர்கள், அரசியல்வாதிகள் எல்லாருமே ஒரு முறை பார்த்துருவாங்க என்ன பண்ணியிருக்காரு, என்ன பேசியிருக்கிறாருன்னு. இப்போ இந்த படத்துக்கும் ஒரு கூடுதல் எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் இந்த படத்துக்கு ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா 3 மணி நேரங்கிறது தான் ஒரு பெரிய சிக்கல். 3 மணி நேரம் பார்க்குறவங்களுக்கு டயர்டு கிடையாது. தியேட்டரில் வந்து நீங்கள் 3 மணி நேரம் படம் போட முடியாது, 4 ஷோ போட முடியாது. 3 மணி நேரம்னா 4 ஷோ போட்டு எப்படி போடுவீங்க? 3 ஷோ போட்டாலே 9 மணி நேரம். ஓகே. ஹாஃப் அன் ஹவர் பிரேக்கு, இன்ட்ரோல் பிரேக் வந்து ஒரு 15 நிமிஷம் வச்சுங்க. இன்ட்ரோல் பிரேக் 15 நிமிஷம்னா கூட ஷோ மாத்திர டைம் ஒரு 15 நிமிஷம் 3.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 3.5 மணி நேரம்னா 9 + 11 10.5 மணி நேரம். அதுக்கு மேலே 3 ஷோக்கு மேலே போட முடியாது. இப்போ அதுவே சிக்கல். இப்போ அதை ட்ரிம் பண்ணுறதாக சொல்லியிருக்கிறாங்க. இல்லை 3 மணி நேரம் தான் போட போகிறாங்களாங்கிறதும் தெரியல. அப்படி வந்துச்சுன்னா அதுவும் ஒரு படத்துக்கு ஒரு சின்ன சர்க்கிளை கொடுக்கும்.